உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இந்த ரோஸ். தேங்க்ஸ் சொல்றதுக்கு எவனாவது ரெட் ரோஸ் கொடுப்பானா? சரியான மாக்கானா இருக்கியே. அந்த மதுரை எரிச்ச கண்ணகி கூட இந்த மரப்புக்கு முன்னாடி நிக்க முடியாது போல இருக்கே. I love you. प्रदीप निल्लु प्रदीप 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 अम्मा प्रिया प्रिया बात ஏன் பிரியா அப்படி என் பின்னாடி ஓடி வர? நீ கீழே விழுந்ததை பார்த்து என்னால தாங்க முடியல தெரியுமா? ஏன்டா என்ன போட்டு இப்படி படுத்துற? ஒழுங்கா காலேஜ் போயிட்டு இருந்தேன். உன் மேல எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டேன். 24 மணி நேரமும் உன் ஞாபகமா தான்டா இருக்கு. அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் உருவமும் உன் உருவம் மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்னை ஏன்டா இப்படி அழ வைக்கிற? இங்க பாத்தியா நம்ம காதலுக்கு உங்க அண்ணி ஸ்னேகா கொடுத்த பரிசு. அவ ஒரு ராட்சசி. என்னை ஆள் வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் தூக்கு போட்டு செத்தரலான்னு கயிறு எடுத்து மாட்டிட்டேன். அந்த நேரம் பார்த்து உன் ஃபோன் கண்டினியூஸா அடிச்சுட்டே இருந்தது. வேணாம் பிரதீப்னு நீ என்கிட்ட கெஞ்சிற மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் என் மனசை மாத்திக்கிட்டேன். எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? நீ ஒரு தடவை கூட அட்டெண்ட் பண்ணவே இல்லை. வேணாம்பா, என்னை விட்டுரு, என்னை மறந்துடு. மறக்கிறதா? அது முடியுமா? என்னால அது முடியாது. உன்னோட உருவம் என் நெஞ்சில கல்வெட்டு மாதிரி இருக்கு. அதுக்கு தினமும் என் கண்ணீரால அபிஷேகம் பண்ணிட்டு உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில உன் ஞாபகமாவே வாழ்ந்துட்டு போயிருவேன். உன்னை மறக்க என்னால முடியாது, ஆனா என்ன மறக்க உன்னால முடியும். அப்போ என் காதல் மட்டும் அவ்வளவு சீப்பா போச்சா? நான் என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்றேனா? என்னால மட்டும் உன்னை மறக்க முடியுமா? உன்னால முடியும் பிரியா. உன்னால முடியலனாலும் உங்க அண்ணி ஸ்னேகா இருக்காளே, அவ உன்னை மாத்திடுவா. உன்னை மாத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. அப்ப அந்த சேலஞ்சில தோத்துப்பாவான்னு அர்த்தம். எவ்வளவு வலி வேதனை தெரியுமா? கை கால் தூக்க முடியல, எழுந்திருக்க முடியல, உடம்பு வலி கூட பரவாயில்ல பிரியா. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம என்ன கள்ளக்காதலா இருக்கலாம்? நமக்கு மட்டும் ஏன் பிரியா எப்படி ஒரு தண்டனை? அந்த ஸ்னேகா தான் இனிமே எனக்கு முதல் எதிரி. அவளை நான் சமயம் வரும்போது சரியா பழி வாங்குவேன். உன்னால அது முடியாதுமா. அவதான் என்கிட்ட சொன்னாலே பிரியா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு. தாண்டி காட்டுறேன். அது மட்டும் இல்ல, அவளை இனிமே நான் கோடி கிழிக்க விட்டாதானே. வீட்ல அவளோட அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உமா அண்ணிய போட்டு படுத்தி எடுக்கிறா. எங்க அப்பாவும் அண்ணனும் அவளுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் இனிமே அவ பக்கம் இல்ல. உமா அண்ணி எவ்வளவு நல்லவங்க, எங்க அம்மா எவ்வளவு புத்திசாலி, நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இப்ப எனக்கு புரியுது. பிரியா, அவளை பழி வாங்கணும் பிரியா. எப்படி? அவளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெறுப்பேத்தணும். நம்ம போகாத இடத்துக்கெல்லாம் போனதா சொல்லணும், சரியா? என் கூட நீ ஊர் சுத்திட்டு இருக்கிறதா அவகிட்ட பாவலா காட்டணும். அப்பாவை கோவப்படுவாள்ல, அந்த ரியாக்ஷனை நீ பார். அப்ப உனக்கு புரியும் அவ நம்ம காதலை எவ்வளவு வெறுக்கிறா எதிர்க்கிறான்னு. செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். அவளை போய் நம்பினேனே. ச்சே, அவ அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், எப்படி எல்லாம் சண்டை போட்டேன்னு தெரியுமா? உமா அண்ணிய கூட நான் எதிர்த்தேன். சச்சா, உங்க உமா நீ ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன அவங்க ரோட்ல பார்த்தாங்க. ஆட்டோ நிறுத்திட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க. பிரியா ஒரு கோல்டன் சைல்டு, அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளை நீ கண்கலங்காம பார்த்துப்பியா? அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பார்த்துக்கணும். உன்னால் அது முடியுமான்னு கேட்டாங்க. ஒருவேளை நீ அப்படி செஞ்சுட்டா உங்க காதலை நான் சேர்த்து வைப்பேன்னு உண்மையில ரொம்ப பாசமா அக்கறையா என்கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கினாங்க. அவங்கள நான் என் சொந்த அக்காவா தான் நினைக்கிறேன். நான் அவங்கள போய் சந்தேகப்பட்டுட்டேனே. உமா அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. அப்போ ஸ்னேகா அவ அண்ணியே இல்ல, அவளுக்கு இனிமே நான் எதிரி.
அவ காதல் மட்டும் ஜெயிக்கணும், என் காதல் மட்டும் தோக்கணுமா? ஏன் ஆள் மேலே கை வச்சிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை ஏன் ஆள்னு சொன்னேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு பிரியா. இன்னொரு தடவை சொல்ல, என் காயத்துக்கு உத்தரம் கொடுக்கற மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லுவேன். நீ ஏன் ஆளு, பிரதீப் ஏன் ஆளு, நீ ஏன் லவர், நான் உன்னோட லவர். நம்மள இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது. இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா மனப்பூர்வமா சொல்றேன். இல்ல, நம்புற மாதிரி இல்ல. என்ன பண்ணாதான் நீ நம்புவ? ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா நம்புறேன். ரோட்ல யாரும் இல்ல. இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. பிரதீப், பிரதீப். நான் நம்பல பிரியா. உன் காதல் வெறும் வாய் வார்த்தை தான், செயல்ல எதுவுமே காணோம். அதுக்காக இப்படி நடு ரோட்ல அத கூட இத கூட நான் எப்படி பிரதீப்? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல பிரதீப். ஆனா உன்னை நான் சின்சியரா லவ் பண்றேன். உங்க அண்ணி ஸ்னேகாவை என்ன பண்ண போற? என்ன ஆள் வச்சு அடிக்கிறா, கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறா. அவ ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா அவளுக்கு ஒரு காலத்துல என் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. என் மேல ஆசைப்பட்டா, என்னை அடையணும்னு துடிச்சா. அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் தான். அது ஒரு பெரிய கதை. பிரதீப், என்ன சொல்ற நீ? ச்சே, வாய் தவறி உளறிட்டேன். இப்போதைக்கு அவட்ட எதுவுமே கேட்க வேணாம். ஒருவேளை அடுத்த தடவை நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா, அவ என் மேல ஆசைப்பட்ட கதைய, அவ சென்னையில என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ண விஷயத்த டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்றேன். அவ வலையில நான் சிக்கல, உன்கிட்ட தான் நான் விழுந்துட்டேன். தேனுக்குள்ள விழுந்த ஈ மாதிரி இந்த கண்ணுக்குள்ள தான் நான் விழுந்துட்டேன். ஆனா உன்னால் அவளை சமாளிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ அவளை விட பலசாலி, அவளை எதிர்த்து நிக்க முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. பிரதீப், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்னேகா எங்க அண்ணனை தானே லவ் பண்றா. பிரதீப், ச்சே, ஸ்னேகாவா இப்படி? இந்தாங்க காஃபி. எழுந்துறீங்கப்பா. எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. அம்மா, நீங்களும் சொல்லவே இல்லையேம்மா. என்ன விஷயம்? இன்னைக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள்ப்பா. அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பசங்க யாருக்கும் ஞாபகம் இருக்காது. சாயந்தரம் நம்ம எல்லாரும் குடும்பமா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிடுவோம். அப்ப சொல்லிக்கலான்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு கட்டாயம் போயிடுவோம் மாமா. இன்னைக்கு ஈவினிங் என்னோட ட்ரீட். யாரு முதல்ல கரெக்டா கண்டுபிடிச்சது? எனக்கு தெரியும், என் மருமக உமாதான் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொல்லிருப்பா. என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அது வந்து அத்தை, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா நான் சர்ப்ரைஸா சொல்றதுக்குள்ள துவாரகேஷ் வந்து சொல்லிட்டான். ஏய், ஏன் இப்படி பச்சையா புழுவுற? குழந்தையோட தலை ரப்பர் பேண்ட் காணாம போனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ ஞாபகம் வருது. இதுல நீ எங்க அம்மா அப்பாவோட திருமண நாள ஞாபகம் வச்சு சொல்ற. கடுப்பேத்தாத, ஏதாவது அப்புறம் சொல்ற போறேன். அதான் சொன்னேனே, துவாரகேஷ் சொன்னானே. போதும், விடுங்களேன். ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? உமா, சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா, நானும் மறந்துட்டேன். ஸ்னேகா தான் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தா. என் மருமக எல்லாத்துலேயுமே எப்போவுமே உஷார், அப்படியே கஸ்தூரி மாதிரி. ஷமலா, உனக்கு ஞாபகம் இருக்கா?
கஸ்தூரி எதையுமே மறக்க மாட்டான். யாராருக்கு எப்பப்போ பிறந்த நாள், பண்டிகை, குடும்ப விஷயம், வெட்டிங் டே எல்லாம் அவளுக்கு அத்துப்படி. இந்தாங்க மாமா, கஸ்தூரி அம்மாவோட கிஃப்ட். நீயே என் கஸ்தூரியோட கிஃப்ட் தானம்மா. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. ம். அப்பா திடீர்னு சொன்னதுனால என்னால எந்த கிஃப்டும் தர முடியல. ஆமா, தெரிஞ்சிருந்தா மட்டும் ஊரையே பொட்டலம் கட்டி உங்க அப்பா கையில கொடுத்துருப்பீங்களா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டே. சரி சரி, உங்க வயசுல நானும் ஷாமலாவும் இப்படிதான் இருந்தோம். எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப நினைச்சா கூட சிரிப்பா வருது. இதெல்லாம் வீட்டுக்கு வீடு சகஜம். ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இரு. நல்லா இருமா. குஷி, போய் தாத்தாக்கு விஷ் பண்ணு. குஷி பாப்பா, தாத்தா எனக்கு என்ன விசேஷம்? எங்களுக்கு கல்யாண நாள்மா. உன் கல்யாணத்துக்கு என்ன ஏன் கூப்பிடல? சரியான வாயாடி. உங்க அண்ணன் பொண்ணாச்சே. இருந்தாலும் புத்திசாலித்தனமா தான் பேசுற அண்ணி. ஏன் பொண்ணாச்சே மீனா. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இருமா. மாப்பிள்ளையும் வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பா அவர்தான் ஃபோன் பண்றாரு, ஓ. பேசுங்க. கரெக்டா பண்ணிட்டாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஆமா, எங்க கடைக்குட்டி பொண்ணு பிரியாவை காணோம். இந்நேரம் வீட்டை ரெண்டு பண்ணிடுவாளே, எங்க போனா? இல்ல ரூம்ல எல்லாம் பாத்துட்டு அவ இல்ல, வெளியே இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். ம்? அவ எப்படி உங்க எல்லாரோடயும் இருப்பா? நான் தான் அவளுக்கு பெரிய அப்பா வச்சிருக்கேனே. ஏய் பிரியா, என்னாச்சு? நைட் எல்லாம் அழுதியா? எதுவும் பிரச்சனையா? எனக்கு 1008 பிரச்சனை. உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய் இப்ப எதுக்கு தேவையில்லாம எடுத்துரிஞ்சு பேசுற? இதோ பாருங்க, உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். பிரியா, இன்னைக்கு மாமாக்கும் அத்தைக்கும் கல்யாண நாள். நாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், நீயும் வா. நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நீங்க போங்க. என்ன பிரியா, எல்லாருமே அங்க ஒன்னா இருக்கோம். அத்தை உன்னை தேடுறாங்க. தயவு செஞ்சு போங்கன்னா போங்க. அப்புறம் நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் மேல வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமே என்கிட்ட பேசவும் பேசாதீங்க. ஏன்? ஐயோ, டார்ச்சர் பண்ணாம போறீங்களா? பிரியா, அண்ணி ஏன் இங்கே இருக்க? இன்னைக்கு மாமாவுக்கும் அத்தைக்கும் கல்யாண நாள். வா, வந்து விஷ் பண்ணு. சரிங்க அண்ணி. வா. நான் வச்சிடுறேன். அப்பா, கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ப்பா. ஏய், அது ஏன் இப்படி அழுதுகிட்டே சொல்ற? உன்னை போய் கட்டிக்கிட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்றா. ஏன், எனக்கு என்ன குறைச்சல? மா போதுமா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏய், அதுக்கேண்டி அழுவுற? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்துருக்கோம்ல, அதான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டான். அதனால தான் அழுவுறா. இல்ல பிரியா? ம். என்ன மேம், பிபி இவ்வளவு அதிகமா இருக்கு? என்ன காரணம்? வேற யாரு? அந்த கருணாகரன் தான். அந்த ஆளை நான் கொல்றேன். மேடம், என்ன டாக்டர் இது? இத்தனை பேரை கூட்டிட்டு உள்ள வரீங்க? பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க மேடம். சோ எல்லாரையும் வாழ்த்துக்கள் மேடம், கொடுங்க. தேங்க்ஸ். எதுக்கு இதெல்லாம்? எங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் குறைச்சிருக்கீங்க. எல்லாருடைய சார்பாவும் எங்க சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் சேவை செய்யறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். அதுக்காக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால இத்தனை நாள் கொஞ்சம் ஃபீஸும் அதிகமா இருந்தது.
நான் ஒரு மாசமா மினிஸ்டர் கூட சண்டை போட்டு போராடி அவரோட பெர்மிஷனோட நான் எல்லாத்தையும் குறைச்சிருக்கேன். நீங்க தெய்வம் மேடம். இது நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க, மத்த பேஷண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. கிளம்புங்க. சரிங்க மேடம். டாக்டர் சொல்லுங்க மேடம். bloody hell! எவனாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா உடனே கூட்டிட்டு உள்ள வந்துட்டீங்களா? இல்ல மேடம். அந்த யமனே வந்தாலும் சரி, மேடம் உள்ள பிஸியா இருக்காங்க, அவங்க ஃப்ரீயா இருக்காங்களான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். போங்க. மேடம் ஒரே ஒரு டவுட் மேடம். என்ன? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றி அமைச்சது டாக்டர் கருணாகரன் மேடம். ஆனால் நீங்கள் தான் நினச்சி எல்லாரும் பாராட்டுறாங்க மேடம். இந்த பாராட்டுகள் கிடைச்சதே நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாமல் ஏன் டாக்டர் கருணாகரன் சார் மேலே கோவப்படுறீங்க? நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மேடம். என்ன திமிரா? சம்பளத்துல பாதி புடிச்சிட்டு கொடுத்தாதான் சரியா வரும் நினைக்கிறேன். ஆமா, யார் அந்த கருணாகரன்? இங்கே வேலை செய்கிற ஒருத்தர். நான் யாரு? முதலாளிங்க மேடம். அதான் காரணம். போங்க. சூப்பர் மேடம். இன்னைக்கு இவங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு அந்த கருணாகரன் சார் தான் காரணம். பெருசா கேள்வி கேட்க வந்துட்டா. அந்த கருணாகரனை நான் ஒழிக்கிறேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இங்க எழுது. என்னது இன்னைக்கு அதுக்குள்ள வந்துட்டாரு? இன்னைக்கு எங்க போய் குடிச்சிட்டு வந்திருக்காரோ, என்ன கலாட்ட பண்ண போறாரோன்னு தெரியலையே. என்ன ஆர்த்தி, இப்படி ஷாக்காய் நிக்கிற? என்ன உள்ளவான கூப்பிட மாட்டியா? இல்ல அண்ணி, உங்களை எதிர்பார்க்கல. அண்ணா இருந்தா தானே வருவீங்க, இப்போ தனியா வந்திருக்கீங்க, அதான். வாங்க அண்ணி, வாங்க. ஹாய் குட்டி, இந்தா இதுல உனக்கு பொம்மை, சாக்லேட், பிஸ்கட் எல்லாமே இருக்கு. வாங்க அண்ணி, உட்காருங்க உட்காருங்க. இந்த ஆர்த்தி, இதுல குழந்தைக்கு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அண்ணி, ஏன் நான் உனக்கு புடவை வாங்கி தரக்கூடாதா? நான் எனக்கு வாங்கினேன், உன் ஞாபகம் வந்தது. உனக்கும் பாப்பாவுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து வாங்கினேன். நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா ஆர்த்தி? என்ன ஆர்த்தி? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. இதே வீட்டில் ஒன்னா இருக்கலான்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க. ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் ரொம்ப பாசமா இருக்கீங்க. கிட்ட இருந்தாதான் பாசம்னு இல்ல, தூரம் விலகி இருந்தா பாசமே இல்லைன்னு அர்த்தமும் இல்ல. ஏண்டி இப்பதானே சாப்பிட்டு அதுக்குள்ள பிஸ்கட் எடுக்கிற? விடு ஆர்த்தி, குழந்தை தானே, நீ சாப்பிடுமா. ஏன் நீ அண்ணா ஃபோன் பண்ணாரா? உனக்கு பண்ணாரா? லைன் கிடைக்கலையா? எனக்கு 10 தடவை ஃபோன் பண்ணாரு. என் தங்கச்சியை போய் பாரு பாருன்னு ஃபோன் பண்ணாரு. ஓ, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? அப்போ நீங்களா வரல? இல்ல ஆர்த்தி, நான் நாளைக்கு தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா உன் அண்ணன் இன்னைக்கே போய் பாருன்னு சொல்லிட்டாரு, அதான். நான் இப்ப எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். அதான் தெரியுமே அண்ணி. உங்களுக்கு என்ன அண்ணி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு முழு குடும்பமா இருக்கீங்க. ஆனா நான் ஒரு அனாதை. நான் கோச்சிட்டா கூட போறதுக்கு கோயிலை தவிர வேற போக்கிடம் கிடையாது. ஏன் ஆர்த்தி அப்படி நினைக்கிற? எங்க அம்மா வீடு உங்க அம்மா வீடு மாதிரி இல்லையா? எங்க கல்யாணம் நடந்ததுக்கே நீதான் காரணம். நான் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழறேன்னா அதுக்கு முழு காரணமே நீதான். எங்க அம்மாவுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அடிக்கடி உங்ககிட்ட போன்ல பேசுறாங்களாம், நீதான் சரியா பேசுறதே இல்லையாமே. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. உங்களுக்கு தான் இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியும்ல, அதனாலதான்
நான் யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல. ஆண்டி மேல எனக்கு என்ன கோவம் அண்ணி? எப்படி இருக்கீங்க கதிர்? அண்ணி திடீர்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சாரி பிஸ்கெட்ஸ் எல்லாம். ஆமா, அம்மா வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என் வீட்டுக்காரர் வந்தா வர போறேன். இல்ல, ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கிட்டு அதுல யாரும் இல்லாம பூட்டி வச்சிருந்தா அது நஷ்டம் தானே. அதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, அவர் கொடுத்துட்டு போறாரு. ஆர்த்தி, சீட்டு காசு கொண்டு வாமா. ஓ, சீட்டுக்காரமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, என்னடி போஸ் கொடுத்து உட்காந்துருக்க? நான் ஏதாவது சொல்லிடுவேனா செஞ்சிருவேன்னு சொல்லி எனக்கு பயந்துக்கிட்டு அவ பின்னாடியே போவ போலியா? நான் ஏன் ஓடணும்? இனிமே ஓடுறதா இல்ல.